ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம சாஸ்னி ஒரு சிஎஸ்எஸ் ப்ரீ ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்எஸ் ப்ரீ ப்ராசஸர்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். சிஎஸ்எஸ் ப்ரீ ப்ராசஸர்ஸ் ட்ரெடிஷ்னலாக நாம் எழுதுகிற சிஎஸ்எஸில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரெடிஷ்னல் இல்லைன்னா ரெகுலர் சிஎஸ்எஸோட ஒரு ஃபீச்சர் எக்ஸ்டென்ஷனை தான் நம்ம சிஎஸ்எஸ் ப்ரீ ப்ராசஸர்ஸ்னு சொல்லுவோம். இந்த சிஎஸ்எஸ் ப்ரீ ப்ராசஸர்ஸில் ரொம்ப பாப்புலராக இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா அது சாஸ். சாஸோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்திங்கன்னா சின்டாக்டிக்கலி ஆசம் ஸ்டைல் ஷீட்ஸ். ஸோ இந்த சாஸ் கோடை நம்ம .scss இல்லைனா .sas ஃபைல்ஸில் எழுதிட்டு பிறகு ரெகுலர் சிஎஸ்எஸ்ஸாக கம்பைல் பண்ணுவோம். அந்த ரெகுலர் சிஎஸ்எஸ்ஸை தான் நம்ம ப்ரௌசர் பிறகு ரீட் பண்ணோம். இப்போ நம்ம சிஎஸ்எஸ் ப்ரீ ப்ராசஸர் சாஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸில் இன்பில்டாகவே அவங்க வேரியபிள் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க. பட் முன்னால் அந்த ஃபீச்சர்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் இந்த சாஸ் ப்ரீ ப்ராசஸர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டிங். சாஸ் யூஸ் பண்ணி நம்மளால் சிஎஸ்எஸ் கோடை நெஸ்ட் பண்ணி எழுத முடியும். இந்த ஃபீச்சர்னால் நம்ம காம்ப்ளெக்ஸ் சிஎஸ்எஸ் கோடை கூட ஈஸியாக ரீட் பண்ணுற அளவு எழுத முடியும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற சாஸ் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்சின்ஸ். ஸோ சாஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ரீயூசபிள் சங்க்ஸ் ஆஃப் கோட் எழுத முடியும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பட்டன் கோட் எழுதுகிறோம்னா அந்த கோடை நம்மளால் அந்த வெப்பேஜ் ஃபுல்லாக ரீயூஸ் பண்ண முடியும். ஓகே கைஸ், இவ்வளோ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஸ் ப்ரீ ப்ராசஸரோட ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் வீடியோ. கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.